எனது மகன் பகீரதன், என் பேர் பவானி. எனது மகன் வெளிநாடு செல்றேன்னு சொல்லி, அதாவது எங்கட கரவட்டியில எங்கட ஊர்ல ஒரு சொந்தக்கார அண்ணா அவர் பெல்ஜியத்துல இருக்கிறார். அவர் அவர்கிட்ட பேர் ரத்தினசிங்கம், தனபாலசிங்கம் ரத்தினசிங்கம். அவர் தான் எங்களோட கதைச்சு இப்படி தான் பெல்ஜியத்துக்கு எடுத்து விடுறேன், இத்தாலி மூலம் எடுக்கிறேன்னு சொல்லித்தான் சொன்னவர். தான் பெல்ஜியத்துக்கு அவர் எடுத்து விடுறேன்னு சொல்லி என்ன காசு எல்லாம் போட சொல்லி சொன்னவர். அப்ப தம்பி 21 9ஆம் மாசம் 2024 ஃபிளைட்ல நம்ம இட்டு வந்தோன்னா தம்பி ரைசியா போயிட்டார். அடுத்த நாள் ரைசியா இறங்கிட்டு எனக்கு கோல் அடிச்சு சொன்னார், இப்படி கொண்டே அம்மா ஒரு ரூம்ல எங்களை விட்டு கிடக்குன்னு சொல்லி. அந்த ரூம்ல ஒரு கிழமையா நின்றவர். அதுக்கு பிறகு சேர்ந்து ஒரு கிழமைக்கு பிறகு ரூமுக்கு கொண்டு போறதுக்கு முதல் தம்பிய அங்க ரைசியா ஏர்போர்ட்ல ஒரு ஆர்மி கமாண்டரை விட்டு கூட்டிட்டு போக சொல்லியிருக்கேன். அப்ப ஆர்மி கமாண்டர்னா தம்பியை கூட்டிட்டு போடணும். அப்ப அவர் ஏஜென்ட் சொல்லி இருக்கிறார், நீ பயப்பட தேவையில்லை, அவரோட அவர் கூட்டி கொண்டு வந்துதான் எங்கள்கிட்ட எங்கால சரி வரன்னு சொல்லி. இப்போ சரி என்று சொல்லி பிள்ளை போமென்னு சொல்லி ஒரு கிழமையா அங்க ரூம்ல நிக்க பேருந்து. அடுத்த நாள் ஒரு கிழமைக்கு பிறகு அடுத்த நாள் கொண்டே ஆமி பயிற்சி கொடுக்குற இடத்துல ஆமி முகாமில் விட்டுருக்கிறோம். அவைக்கு எங்க நிக்கிறோம், ஏது நிக்கிறோம் ஒன்றுமே தெரியாது. அங்கத்தே மொழி ரைசியா மொழியும் தெரியாது பிள்ளைக்கு. அப்ப எனக்கு எடுத்து சொல்லிச்சது, இப்படி அம்மா எங்களை கொண்டு ஒரு பயிற்சி முகாமில் விட்டுருக்கிறார். அப்பேக்குலதான் சொன்னவர் 3 தம்பியாக்கள் ஒரு அண்ணாவும் ஒரு தம்பியும் நிக்கணும், யாழ்ப்பாணத்தாக்கள் தான் அம்மா, இப்படி எங்களை பயிற்சி எடுக்க சொல்லி இருக்கிறோம்னு சொல்ல தான் எடுத்து கோல் பண்ணி அவைக்கு எங்கட சொந்தக்கார அண்ணாக்குன்னு கேட்டு ஏஜென்டோட கதைக்கா. அப்ப அவர் சொன்னவராம், நீ பிரச்சனை இல்லை, பயம் இல்லை, நீ பயிற்சி எடுத்தாதான் ஆமி ஐசி தருவாங்க, அந்த ஐசியோட தான் கொண்டு நின்றுட்டு தருவாங்க என்று சொல்லி சொன்னவர். அப்ப பிள்ளை சரி என்று சொல்லி இவங்க சொல்ல, அப்ப நானும் கேட்க அதை சொல்லிக்கணும், பிரச்சனை இல்லையான்னு சொல்லி பிள்ளை பயிற்சிக்கு போயிருக்கு. அப்போ பயிற்சி எடுக்க மாணவர்களுக்கு சொன்னது, அவங்களுக்கு கஷ்டமா இருக்குது, எல்லாத்தையும் டிரைவ்ல நீங்க தந்திருக்கீங்க, தூக்கி கொண்டு போய் நாங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த பிள்ளை சொல்லி அழுதவர். அப்பதான் நம்ம இப்படி வந்துட்டேன், கஷ்டப்பட்டு போத்தானே, எங்களுக்கு பொருளாதார சூழ்நிலையும் கஷ்டம். எனக்கு ஒரே ஒரு மகன் தான், ஹஸ்பண்டும் இல்லை. அவர் தான் என்ன வச்சு பார்த்தது, எங்களோட பொருளாதார சூழ்நிலையை கருத்துல கொண்டுதான் இப்படி போனவர், வெளிநாடு போறதுக்குன்னு சொல்லி போனவர். எங்களுக்கு ஒரு உதவியும் இல்லை. அப்ப அவருக்கு வெளிப்பு வாரது. அப்ப போன இடத்துலதான் இப்படி பயிற்சி எடுத்து முடிய அளவு பயிற்சி எடுத்து முடிய சொல்லிச்சு, நம்ம உங்களை இன்றைக்கு கொண்டு வந்து எங்களோட கையில தருவினோம்னு சொன்ன. அப்புறம் பிள்ளைகளை ஏத்தி கொண்டு போயிருக்கணும். ஏத்தி கொண்டு போன கையோட பிள்ளைகளை கொண்டு அங்கே ஒரு கேம்ப்ல விட்டுருக்கணும். அப்ப அந்த கேம்ப்ல விடைக்க இந்த பிள்ளை கடைசியா ஒரு 3 வாய்ஸ் மெசேஜ் போட்டவர் எனக்கு, அம்மா உங்களை கொண்டு வந்து மாட்டி விட்டுட்டாங்களம்மா, சொன்னானாம் ஐசி தருவாங்க, நீங்கள் அதுல ஒரு ஸ்லிப் தருவாங்க, சைன் வையுங்க ஐசி தாரதுக்குன்னு சொல்ல. பிள்ளைகளும் சைன் வச்சிருந்தா பிள்ளைகளுக்கு அங்கத்தை மொழி தெரியாது. அப்ப சைன் வச்ச முடிய பேருந்து சொன்னாங்களாம், கேம்புக்கு எடுத்துட்டு சொன்னானாம், நாங்கள் உங்களை அங்கால கொண்டு போறோம் சொன்னன்னு சொல்லி. அப்ப 3 மெசேஜ் எனக்கு போட்டுச்சுது. அதுல ஒரு மெசேஜ் போட்டேன், அம்மா கொண்டு வந்து எங்களை மாட்டி போட்டாங்களே, எனக்கு என்ன செய்யறேன்னு தெரியலையே அம்மா, அவங்க 1 வருஷத்துக்கு சொல்லி எங்களை இதுக்குள்ள மாட்டிட்டாங்களே, என்னால இதுக்குள்ள மீண்டு வரவே இயலாதம்மா, 1 வருஷத்துக்கு நான் உயிரோட இருந்தா உங்களுக்காக நான் தேடி வருவேன் அம்மா உங்கள்கிட்ட என்று சொல்லி என்ன பிள்ளை அழுது 3 வாய்ஸ் மெசேஜ் போட்டேன். அதுக்கு பிறகு எனக்கு 12 நாளாச்சு. இன்று வரைக்கும் இந்த பிள்ளை எங்க இருக்கிறார், எப்படி இருக்கிறாருன்னு ஒரு தொடர்பும் இல்லை. நானும் ஏஜென்டோட எங்களோட சொந்தக்கார அண்ணனுக்கும் போன் அடிச்சு கேட்பேன், அண்ணா அப்படி எந்த பிள்ளை எங்கன்னு தெரியல, 12 நாளாச்சு, நீங்க கொண்டு வந்தாங்க அடுத்து தாங்கோண்டு கேட்க சொல்லுவார். அப்போ நான் கதைச்சிருக்கிறேன், அது கவரேஜ் இல்லாத இடத்துல நிக்கிறார், போன் வாங்கி வச்சுட்டாங்க. அவர் போன் எடுப்பார், தான் 2 நாளையால கூட்டி கொண்டு வந்து தான் அங்கால எடுத்துருவேன் இப்படியே சொல்லி ஒவ்வொரு கிழமை என் காலத்தை கடத்தி இன்னைக்கு 12 நாளாச்சு. 12 நாளா எனக்கு எந்த பிள்ளை எங்க இருக்கிறாருன்னு எனக்கு ஒரு இதுவுமே தெரியல. இல்லைதான்